வணக்கம். நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேருந்து வேறு ஒரு நபருக்கு ஒரு மெசேஜை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது டெலகிராம் மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்படி அனுப்பும்பொழுது ஒரு சில விஷயங்களை மறைச்சு அனுப்புவோம். அப்படி அனுப்புறதுக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட் பண்ணி அனுப்புவோம். அப்படி அனுப்புறதுனால பிளர் ஆகக்கூடிய ஆப்ஷன் இருக்குது, பிளர் ஆகும். ஆனால் அது இல்லாமல் நம்ம அனுப்புகிற மெசேஜ் முழுமையாக போய் சேரணும். ஒரு குறிப்பிட்ட தகவலை ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம எப்படி அனுப்புறதுங்கிறத பார்ப்போம். வாட்ஸ்அப் வழியாவோ அல்லது டெலகிராம் மூலமாகவோ நம்மளால் அனுப்ப முடியும். அது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிளர்ன்னு மட்டும் டைப் பண்ணிக்கிறங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான அப்ளிகேஷனே இருக்குது. இதில் நான் பயன்படுத்தக்கூடியது 2 விதமான அப்ளிகேஷன். ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்தினேன். இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இது ஃப்ரீ வெர்ஷன் தான். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறங்க. எடிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இதில் நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறத நான் அனுப்ப போகிறேன். இதில் மேலே இருக்கக்கூடிய இந்த டைமிங்கெல்லாம் நான் பிளர் பண்ணி தான் நான் அனுப்பணும். ஓகே கொடுத்துக்கிறங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்படி நம்ம பிளர் பண்ணும்போது அதனுடைய இடத்த தோன்றதுக்காக தான். அதாவது எந்த அளவுக்கு பிளர் ஆகணும், எவ்வளவு ஏரியாவுக்கு பிளர் ஆகணுங்கிறத காட்டும். இப்படித்தான் நம்ம பிளர் பண்ண போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த பிளர் ஆப்ஷன் குறைக்கணும் பாருங்க. இப்படிங்க இவ்வளவுதான். பிளரிங் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது. நம்ம அதிகமாகவே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் நல்லாவே ஹைட் ஆகுது. அகைன் ஓகே. இது மாதிரி தான் நம்ம பிளர் பண்ணி அனுப்ப போகிறோம். ஓகே, ஃப்ரீ ஹேண்டட் அப்படிங்கிறத டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டு திரும்ப கொடுங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே பிளர் பண்ணதை அன்பிளர் பண்ண போகுது. வேறு ஒன்றும் கிடையாது விஷயம். அவ்வளோதான். அன்பிளரிங் ஆயிடுச்சு. நான் திரும்ப பிளர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அந்த பிளர் பண்ணக்கூடிய ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் மாற்றும். அப்படியே அதை உதாரணத்துக்கு திரும்ப அகைன் இதே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். கம்ப்ளீட்டட். இப்படி தான் நம்ம ஒரு டேட்டாவை அனுப்புறதுக்கு முன்னாடி, ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி பிளர் பண்ணிவிட்டு அனுப்புறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சேவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க சொன்னால் சேவ் ஆகிக்கின்றோம்.
இங்கே ஷேருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எங்கே அனுப்புகிறோமோ அங்கே வந்து அனுப்பிடலாம். இது வந்து முதல் மெத்தடு. இரண்டாவது ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கும் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. இதில் போய்ட்டு நான் சொல்கிற டைப்புங்க. CONFL CD கான்ஃப்ளிக்ட் PLURன்னு டைப் பண்ணிங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. இரண்டாவதாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ண சொன்னால் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இது ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லர் ப்ரோக்ராமிங். ஈவெண்ட் ஹேண்ட்லர் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணவே முடியாது. மினிமைஸ் பண்ணிக்கிறங்க. மினிமைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃபைல் மேனேஜர் எங்கே இருக்கோ அங்கே போய்க்கிறங்க. ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஷேருங்கிற பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷேருங்கிற பட்டனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறங்க. இல்லை கான்ஃபிகுலர்ன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. இதில் எனக்கு தேவையில்லாத பார்ட்டை வந்து நான் இதை வந்து க்ளீன் பண்ணுறேன். அதுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இது வந்து டெக்ஸ்ட்டை மட்டும்தான் வந்து ப்ளர் பண்ணும். எந்த ஒரு இமேஜையும் வந்து ப்ளர் பண்ணாது. அது நல்லா கொஞ்சிக்கிறங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் செய்ய வேண்டாம், ஸ்லோவாக தான் செய்ய முடியும். இதில் வந்து இதில் வந்து ஸ்லோ தான் முக்கியம். ஓகே, இவ்வளவுதான். ஒரு டிசைனிங்காகவே இது வந்துருச்சு. பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. மேலே இருக்கக்கூடிய இந்த ஷேர் பட்டனை வந்து கிளிக் பண்ணோன்னு சொன்ன உடனே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ணணுமா, ஜிமெயிலா, இமெயிலா, மெசேஜஸா, அதாவது ப்ளூடூத் வழியாக அனுப்பணுமா, இதுபோல் பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து எதன் வழியாக வந்து ஷேர் பண்ணணுமோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடலாம். இது என்ன வேணும்னா நம்ம ப்ளர் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ரீசெட் பண்ணதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த ஆப்ஷன். 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோம்னா ஷேரிடு மோடுன்ட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால் நமக்கு வந்து லேசாக தானே ப்ளர் ஆகிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளராக மாறிடுது. சாலிட் அப்படிங்கிறதுல வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எங்கேயாவது தம்ப்நெயில் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த தம்ப்நெயிலை வந்து இதை வந்து ஒரு டிசைனாகவே பயன்படுத்தலாம். இதை வந்து இதில் ஒர்க் பண்ணும்போது வெரி அமேசிங்காக இருக்குது. இவ்வளவுதான். திரும்பவும் அகைன் வந்து நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா ரீசெட் கொடுத்துக்குங்க. இவ்வளவுதான். இது போன்ற விஷயங்களை வந்து செய்கிறதுக்காக இந்த 2 அப்ளிகேஷன் இருக்குது. தேவைப்படக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து சரின்னு இது எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thanks for watching this video. Don't forget to subscribe. Thank you.